கொடுப்பாங்க. சாப்பிட்டு சரிப்பா இன்னொரு நாள் பார்க்கலாம்பா, எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா, எங்களுக்கு வந்து பண்ற ஐடியா இல்லை பண்ணுவோம். வீட்டுக்கு போவோம், உட்காருவோம், பேசுவோம். அவங்களுக்கு ஐடி போடுறதுக்கு 2 மாசம் ஆச்சு, 1 மாசம் ஆச்சு. அவங்கள பிடிச்சி அவங்களுக்கு இல்லை ஐடி, அவங்களுக்கு இல்லை காண்டை செய்யறது ரொம்ப நாள் ஆச்சு. இப்படி ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஃபோனு, எங்க அண்ணன் பையனும் அத்தை பையனும் இருக்கான்ப்பா, திருவத்தியூர்ல வந்து வீடு புதுசா வாங்கி போயிருக்கான், ஆமையெல்லாம் பண்ணியிருக்கான், அவனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு லீவு போட்டுட்டு அவருக்காக போய் உட்காடுறேன். வீட்டுக்குள்ளேயே கூப்பிடல. அவன் ஒய்ஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நான் போனேன் அப்படின்னாக்கா பூஸ்ட் போட்டு தர்றாங்க, போன்விட்டா போட்டு தர்றாங்க. அன்னைக்கு ஒரு சுத்தண்ணி கூட கொடுக்கல, ஒரு வெறும் தாதா தண்ணி கூட கொடுக்கல. அவ்வளோ பிஸி அவன் வீட்டுல. கிச்சனுக்குள்ள இருந்து அவன் வரவே இல்லை. புதுசா வீடு போயிருக்காங்க போல இருக்குது, சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க போல இருக்கு, ஏதோ நடந்துட்டு இருக்கு. பாலா ப்ரோ வந்து சுத்தமா பிசினஸை பத்தி கேட்கவே இல்லை என்கிட்ட. சரி நான் ஒருத்தவங்க கூட்டு வந்துட்டேன்ல, நம்ம யாரும் நாங்க காட்டணும்ல, எப்படியாச்சும் இருந்து ஒரு ஐடி வாங்கிட்டு போகணும், மல்லு கட்டி முட்டி மோதி ஒரு ஐடி ரெடி பண்ணிட்டேன். உங்க அத்தையாக போடுவீங்களா மாட்டீங்களா? அதுக்கப்புறம் 2 ஐடி, அவங்க தம்பி ஒருத்தர், அவருக்கு ஒரு 2 ஐடி. கடைசியில காசு இல்லை. சரி என்னதான் இருக்கு, கிரெடிட் கார்டு இருக்கு, பரவாயில்ல கொடுங்க. கிரெடிட் கார்டை வாங்கி 7000 காசு வாங்கி 2 ஐடி போட்டு ஐடி லாகின் பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டாரா உடனே இல்லை, 2 நாள் கழிச்சு அவரே கால் பண்றாரு, காசு வாங்கி பண்ணீங்களா, ஐடி நம்பர் எங்க? அப்போல்லாம் ஐடி இன்னைக்கு காசு கொடுத்தா 1 வாரம் ஆகும் ஐடி நம்பர் வர்றதுக்கே. ஆஃபீஸ் எதுவுமே கொடுக்கணும், ஆஃபீஸில் ஐடி போட்டு கொடுக்கணும், அதெல்லாம் வர்றதுக்கு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐடியை வாங்கி ஐடியை கொடுத்து அவரை பேசி ஆஃபீஸுக்கு வர வச்சு புரிய வச்சு ஒரு ஐடியா 7 ஐடியா மாற்றி 3 ஐடியா மாற்றி திருப்பி வந்து உட்கார வச்சு பேச வச்சு 3 ஐடியா 8 ஐடியா மாற்றி ஒரு 2 வருஷம் என் கூட ட்ராவல் பண்ணுறாரு. அப்புறம் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறோம், பார்ட் டைம் வேலைவே பண்ணிகிட்டே வர்றாரு. இடையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30 வாரம் அவருக்கு இன்கமே இல்லை. டெய்லி அவரை போய் மீட் பண்ணுவேன், டெய்லி அவரை போய் பார்ப்பேன், டெய்லி அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். பரவாயில்ல ப்ரோ, பரவாயில்ல ப்ரோ, நம்ம செய்யலாம், நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் ப்ரோ, நமக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் ப்ரோ, வாங்க ப்ரோ பண்ணலாம் ப்ரோ பண்ணலாம் ப்ரோ பண்ணலாம் ப்ரோ பண்ணலாம் ப்ரோன்ட்டு மோட்டிவேட் பண்ணி எனக்கே வந்து ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணுற அளவுக்கு மோட்டிவேட் பண்ணி, அவரும் சும்மாலாம் சொல்ல முடியாது, கண்டிப்பாக ஜெயிப்போன்னு என்னை நம்பினார். இவன் பையன் சின்ன பையனாக இருந்தாலும் வயசு சின்ன பையனாக இருந்தாலும் சரி, இவன் கூட இருந்தால் நான் ஜெயிச்சிருவேன்னு என்னை நம்பினார். 2 பேரோட நம்பிக்கை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஒரு 25 லட்ச ரூபாய் இடம் வாங்கி ஒரு 12 லட்ச ரூபாய் கார் வாங்கி இன்னைக்கு அந்த வீடை கட்டுற அளவுக்கு வந்திருக்காரு. நானும் வளர்ந்துருக்கேன், அவரும் வளர்ந்துருக்கேன். ஒரு லீடர்ன்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சும்மாலாம் வந்துட மாட்டாங்க. ஒரு வாரம் 60,000 ரூபான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தான், நீங்கள் நினச்ச உடனே வந்துடாது. அதுக்கான மெனக்கெடு பண்ணணும், அதுக்கான போராட்டம் இருக்கணும், அதுக்கான வழி இருக்கணும். ஆனால் ஒரு டைமில் பாஸ்கர் சாரை பார்த்து மிரளுவேன். காலையில் அவர் வீட்டுக்கு போவேன், நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி அவரை பார்த்துட்டு போவேன். யாராவது ஒருத்தர்கிட்ட பேசிட்டு பாரு உட்கார வச்சு. திருப்பி சாயந்தரம் வரும்போது அவரை பார்க்கலான்னு வருவேன். 9 மணிக்கு வருவேன், ஃபீல்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு 9-10 மணிக்கு வருவேன். உள்ளே யார்கிட்டயா பேசி நிற்பேன், நான் வெளியே ஃபோனில் பேசி நிற்பேன். அவங்க போனதுக்கப்புறம் என்கிட்ட பேசுவார், நானே காலைல ஒரு சிட்டிங்கு, ஈவினிங் ஒரு சிட்டிங்கு, சூப்பர்ண்ணே ஜாலி தானே அப்படின்னு. தம்பி காலையில் நீ ஆரம்பிச்சால பார்த்தல, சாயந்தரம் வரைக்கும் பேசினுக்கிறேன்டான்னு. என்ன சொல்றீங்க, இவ்வளோ நேரம் பேசினுக்கிறீங்களா, எப்படின்னா உங்களால முடியுது, என்ன பண்றதுப்பா, பிஸ்னஸ் பண்ணி தான் ஆகணும்னு. அவ்வளோ கஷ்டம். இந்த மாதிரி எல்லாமே வந்து சும்மா வந்துடாதுங்க. எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உழைப்பு இருக்குங்க, ஒரு கடினமான ஒரு நம்பிக்கை இருக்குங்க, ஒரு போராட்டம், இது எல்லாமே கலந்தது தான் பிஸ்னஸ். ஆனால் நம்மளாம் என்ன பண்ணுகிறோம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஜூம் மீட்டிங் பண்ணாலே ஜெயிச்சிருவோம், 10 பேரை பார்த்தோன்னே ஜெயிச்சிருவோம், 100 ஐடி எடுத்தாலே ஜெயிச்சிருவோம், டைமண்ட் முடிச்சாலே அவ்வளோதான் சூப்பர் பிஸ்னஸ்ஸு, நம்ம அவ்வளோதான் இதுக்கப்புறம் செட்டில்டு. இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன சக்ஸஸ்க்கு நீங்கள் ரொம்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏன்னா உங்களை நீங்களே கன்வின்ஸ் பண்ணிக்கிறீங்க, அது பிஸ்னஸே கிடையாது. என்னைக்கு நீங்கள் ஒரு 2 பேரையாச்சு, லெஃப்டில் ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தர், அவனை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவனை எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்கா அவன் தான் நாம. எப்படி அவன் தான் நாம. நமக்கு என்னெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அவனுக்கு நீங்கள் பணம். அவன்கிட்ட பைக் இல்லையா, பைக் வாங்க வைக்கணும். அவன்கிட்ட நல்ல ட்ரெஸ் இல்லையா, ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும். அவனோட சாப்பாடுக்கே கஷ்டப்படுறானா, சாப்பாடு கொடுக்கணும், சாப்பிட வைக்கணும் அவனை ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அவனை வந்து என்ன பண்ணணும், 100 பேரை வந்து அந்த மாதிரி ரெடி பண்ணுற அளவுக்கு ரெடி பண்ணணும். அவனுக்கு கார் வாங்க வைக்கணும், அவனோட ஃபுல் அக்கௌண்ட்ஸு ஃபுல் பிரச்சனையும் சரி பண்ணி கொடுக்கணும்.
அவனை வந்து எப்படி பொக்கிஷ மாதிரி பார்த்துக்கணும். இப்போ எனக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவன் சாப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடாது. எனக்கு பெட்ரோல் காசு இல்லைனா கூட பரவாயில்ல, அவன் பெட்ரோல் காசு இல்லாமல் இருக்கக்கூடாது. இந்த விதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜிஆர் விஜய் செம. நான் பைக் ஏறேன்னா பைக் குத்துருவான். பைக் இருந்தா ஃபீல்டு ஒர்க் போகணும்டா, பெட்ரோல்லாம் போட்டு குத்துருவாரு. கடைசியாக பார்த்தோன்னாக்கா அவரு இன்னொருத்தங்கிட்ட பைக் வாங்கிட்டு ஃபீல்டு ஒர்க் போயிட்டு யோசிச்சு பாருங்களா, ஸ்ட்ரெயிட்டாக அவன் எனக்கே சொல்லிடல பைக் எனக்கு வேணும் அப்படின்ட்டு. பட் அவனுக்கு தெரியும் என் டவுன்லைனுக்கு ஒரு தேவைனாக்கா அதை முதல்ல செய்யணும், அப்போதான் என் பிஸ்னஸ் வளரும்னு அவனுக்கு தெரியும். இன்னைக்கு கூட கேட்டு பாருங்களேன், என் டவுன்லைன்ஸ் யாராச்சும் வந்து என்கிட்ட கார் வேணும் சார், ஃபீல்டு ஒர்க் பண்ணணும்னாக்கா நான் வந்து ஃப்ரீயாக இருந்தால் கொடுத்துருவேன். இப்போ எனக்கே இல்லைனா கூட நான் கொடுத்துருவேன். நான் வீட்டில் உட்காந்துட்டு இல்லை வேற இடத்துல கார் வந்து ஆட்டோவில் கூட நான் போயிருக்கேன். ஏன்னா என் டவுன்லைன் வச்சு போயிட்டு வேலை பார்க்கணும். அவன் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருந்தால் நான் ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2 பேரை உங்கள் வாழ்க்கையில் சூஸ் பண்ணி அவன் கூட ட்ராவல் பண்ணி அவனை எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவன் கனவை நீ அடைய வச்சிங்க அப்படின்னா, அவன் கனவை அடைய வச்சு நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உங்களோட கனவு ஃபுல்ஃபில் ஆயிடும். இதுதாங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இதுதான் வந்து ஆக்சஸ் இந்தியாவில் ஜெயிக்கிறதுக்கான வழி. நீங்கள் 100 ஐடி எடுங்க, 1000 ஐடி எடுங்க, 1,00,000 ஐடி எடுங்க, 1 கோடி ஐடி எடுங்க. ஆனால் நீங்கள் ஒருத்தரை சக்ஸஸ் பண்ண வைக்கல அப்படின்னாக்கா உங்களால் வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ணாத மாதிரி தான். ஜீரோ தான், நீங்கள் ஜீரோ தான். இதுக்கு நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒன்னே ஒன்று தான் பண்ணணும். நீ உனக்கு கீழே 2 பேரை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா நீ உனக்கு மேலே எவனாச்சும் கிட்ட அவன் சொல்றத அப்படியே செய்யற மாதிரி மாறணும். அவன் இதை பண்ணுனா பண்ணணும். 10 அப்பாயின்மெண்ட் பாருனா 10 அப்பாயின்மெண்ட் நீ போய் பார்க்கணும். காலையில் 6 மணிக்கெல்லாம் ஆரம்பிக்கணும். எழுந்து வெளியே போயிட்டு ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் பார்த்துறேன் சார், செகண்ட் அப்பாயின்மெண்ட் பார்த்துறேன் சார், 3rd 4th 5th அவனை மிரள விடணும். 10 என்ட்ரி எடுக்கணும். 10 என்ட்ரி எடுத்துட்டு தான் போய் அவன் முன்னாடி நிற்கணும். அவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் என்னை பாராட்டிட மாட்டாரா, இவர் என்னை வந்து சூப்பர்னு சொல்லிட மாட்டாரான்ட்டு அந்த வார்த்தை அவர் வாயில வரா மாதிரி வேலை பார்க்கணும். இந்த மாதிரி நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் எதுலையாச்சும் யோசிச்சு பாருங்க. ஸ்கூலில் நல்லா படிக்கிற பையனோட எண்ணமே தன்னோட வாத்தியாருக்கு நல்ல பேர் வாங்கணுன்றது தான், அவரு நம்மளை பாராட்டணுன்றது தான். அதுக்காக தான் அவன் வேலை பார்ப்பான், அதுக்காக தான் அவன் படிப்பான். லைஃப்பில் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஹாபிஸ் எடுத்துக்கோங்களேன். உங்களுக்கு பிடிச்ச மேனேஜரு, உங்களுக்கு பிடிச்ச சூப்பர்வைசர் இருக்காரு அப்படின்னா அவர் எவ்வளோ டார்கெட் கொடுத்தாலும் அதை சந்தோஷம். ரீசன் என்ன தெரியுங்களா, அந்த வேலை கஷ்டமான வேலை, அந்த வேலை யாராலையும் பண்ண முடியாத வேலை, ஆனால் நம்ம பண்ணிடுவோம். ஏன்னா நமக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவரு சொன்னா அவரு ஒரு வார்த்தை சொல்லணுன்றதுக்காக நம்ம காத்துன்னு இருப்போம். அவருக்கு ஒண்ணுன்னா நம்ம வந்து துரிச்சு போயிடுவோம். அவருக்கு ஒரு கஷ்டம்னாக்கா நம்மளால பதறிடும். அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர் உங்களுக்காக நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அவருக்காக நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாமே இதெல்லாம் நடக்கும். நான் அப்படி சூஸ் பண்ணது பாஸ்கர் சார் தான். பாஸ்கர் சாருக்கு வந்து ஒரு டார்கெட்டு ஐகான்ல இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு இது இருந்ததுன்னா அதில் அதிகப்படியான பிஸ்னஸ் நான் கொடுக்கணும்னு நினைப்பேன். ஒரு டைமண்ட் ஷோகேஸ் 100 டைமண்ட் கொடுக்குறாங்களா, அதில் மேக்ஸிமம் டைமண்ட் நான் கொடுக்கணும்னு நினைப்பேன். எல்லா இடத்துலையும் அவருக்கு வந்து பெஸ்ட் பர்ஃபார்மராக நான் இருக்கணும்னு நினைப்பேன், இன்க்ளூடிங் பர்சனல். அவர் வீட்டு ஃபங்க்ஷனில் அவங்க அண்ணன் தம்பிங்களை விட நான் முன்னாடி நின்று எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைப்பேன். அவங்க அண்ணன் தம்பிகளுக்கு என்ன மதிப்பு கொடுக்குறாரோ இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த பாசத்தையும் மதிப்பையும் நான் அடையணும்னு நினைப்பேன். அவருக்காக என்ன வேணாலும் பண்ணணும்னு நினைப்பேன். நான் இப்போ கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1 லட்சம் பிவி பண்ணணும்னு அவர் சொல்லிட்டாரு என்கிட்ட. சரிங்களா, இந்த 350 பேர் 400 பேர் இல்லை, யாருமே இல்லைன்னா கூட என் கூட நிற்கிற 5 பேர் 10 பேரை வச்சு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்குள்ள 1 லட்சம் பிவி ஆக்சஸ் இந்தியாவில் ஈகிள் டீம் பண்ணிக்காட்டு நான் பண்ணுவேன். சர்வ நிச்சயமாக பண்ணுவேன். நாப்கின் கிட்டு, ட்ராலி கிட்டு, கிட்டெல்லாம் இல்லைன்னா கூட நான் பண்ணுவேன். இல்லை வேற புது கிட்டு வந்தாலும் நான் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா என் மென்டார், நான் வந்து யார் வந்து என்ன நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாருல்ல அவருக்காக நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொன்னாலும் பண்ணுவேன். ஆக்சஸ் விட்டு போயிடு அப்படின்னா கூட போயிடுவேன்.
சீரியஸ்லி நான் சொல்றேன். ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா, அவர் அந்த வார்த்தையை சொல்றாருன்னா அதுலயே எனக்கு நல்லதுதான் இருக்கும். இந்த மாதிரி கண்மூடித்தனமா ஒருத்தரை சூஸ் பண்ணி அவர் கூட டிராவல் பண்ணதுனாலதான் இன்னைக்கு நான் எனக்குல ஒரு 10 பேரை சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதான் பெருமையா சொல்ல முடியும். பாஸ்கர் சார் ஒரு அரி தான், ஆனா ஹரிபிரகாஷுக்கு 10 அரி இருக்கிறாங்க. இதான் பார்த்து நினைக்கிறாங்க, எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. பாலா இருக்கிறார், நான் இன்னைக்கு அந்த 1 லட்சம் டிவி அரே பண்ணோம் ப்ரோனாக்கா எனக்கு அதெல்லாம் அதுதான் சொல்ல பாருங்க. ஏன் நான் பாலா ப்ரோ வந்து அவ்வளோ பேசுறேன் அவ்வளோ சொல்றேன் அப்படின்னாக்கா, அவர் ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலைஸ்டு, உடம்பு முடியல, வீட்டுக்கு வந்த 4வது வாரமே ரெடியாகி மீட்டிங் ஆள் வந்து. திஸ் இஸ் அ கமிட்மெண்ட். இதுதான் பிஸ்னஸ். இதுதான் நம்ம டவுன்லைனுக்கும் நம்ம அப்லைனுக்கும் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய மரியாதை. சந்தோஷம் எடுத்துக்கோங்க. என்ன பிரச்சனைனாலும் வந்தோம் டீம்ல, யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டோம். நான் சொன்னேன், தம்பி 5 நாள் என் கூட இருடா அப்படின்னு. ஒரு பை நிறைய ட்ரெஸ் எடுத்து போட்டு என் கூட வந்தான். திருவாரூர், திருவண்ணாமலை, கொடைக்கானல் எல்லாத்தையும் சுத்திட்டு 2 நாளைக்கு மேலே தான் கூட்டு வந்து வீட்டில் விட்டேன். அவன் தம்பிக்கு இன்னைக்கு வந்து நிச்சயதார்த்தம். அவ்வளோ வேலை அவனுக்கு. ஒரே வார்த்தை தான் சொல்றேன், நான் போற வாடான்னு வந்துட்டான். அவன் யார் தெரியுங்களா? அவன் ஜெஸ்டைல வந்து பாத்தீங்கன்னாக்கா 1000 பேருக்கு வந்து மேனேஜரா இருந்தவன். அந்த 1000 பேர்ல ஒருத்தன் நானு. பட் அவன் என்னை வந்து அண்ணனா ஏத்துக்கினான். இவர் சொன்னா எனக்கு நல்லது நடக்கணும்னு நம்பினான். இவர் கூட இருந்தா நான் ஜெயிச்சிருவேன்னு நம்பினான். வாழ்க்கை மாறிடும் நம்பினான். இன்னைக்கு உண்மையிலே அவன் வாழ்க்கை மாறி இருக்கு, ஜெயிச்சிருக்கான், பெரிய லெவல்ல இருக்கான். இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த விபி லெவல்ல இருக்கோம்ல, எங்களுக்கு ஆக்சஸ் இந்தியாவே இல்லைன்னா கூட நாங்கள் அடுத்த 5 வருஷத்துக்கு எங்களுக்கு சாப்பாடுக்குலாம் பிரச்சனை இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஆக்சஸ் இந்தியா எங்களுக்கு செஞ்சிச்சு. நான் அதே தான் உங்களுக்கும் சொல்றேன், நீங்க இருக்கிற இடம் அவ்வளோ பெரிய இடம். சின்ன டியூனிங் தான், 2 பேரை ஜெயிக்க வைக்கணும், அதுக்கு எவனாச்சும் ஒருத்தனை முழுசா நம்பணும். இவ்வளோதான். ப்ராடக்ட், பிளானு, கான்செப்ட் இதெல்லாம் வேற. அடுத்து சூர்யா சொல்லவே தேவையில்ல. நான் புதினா குச்சிருவான் போல இருக்குது. எனக்கு பயமா இருக்கு. ஏன் டெஸ்டிங் நம்ம ஏதாவது சொல்லி கிளி தொலைச்சிட போறோம். காலிலேருந்து என் கூட தான் சுற்றி இருந்தான். டைம் ஆச்சுடா தம்பி நான் வீட்டுக்கு போறேன்டான்றான். எப்படா போகிறேன்? நான் ட்ரெயினில் போய்க்கிறேன் சார்ன்றான். ஏன் கூப்பிட்டனோ அவனுக்கு தெரியல, ஏன் இருந்தானோன்னு தெரியல. சொன்னா உடனே சரிங்க சார், வாயிலேருந்து முடியாதுன்னு நான் கேட்டதே கிடையாது. அதனால 23 வயசுல காரு வாரம் ஒரு 60,000 இன்கம் வாங்குற அளவுக்கு அவனுக்கு நல்லது நடக்குது. ஒருத்தனை நம்புறான் பாரு, முழுமையா நம்புறான் பாரு, ஏத்துக்கிறான் பாரு. இந்த அறகுறையா ஏத்துக்கிறவங்க, இந்த அறகுறை மனசோட இருக்கிறவங்க, சந்தேகத்திலேயே இருக்கிறவங்க, சொல்றத வந்து செய்யறதுக்கு முயற்சி பண்ணாதவங்க, அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் டஃப்பா தான் நடக்கும் எல்லாமே. ஸோ இதெல்லாம் வந்து ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி என்னோட விபிஸ் எல்லாருமே எனக்கு கிடைச்ச கிஃப்ட்டுங்க. அடுத்த லெவலில் சீரீஸ்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து விபிஸை வந்து சீரீஸ் வந்து ஓவர்டேக் பண்ணிடுவாங்க போல. நான் ஒருத்தரை நம்பினதுக்கு என்னை ஒரு 100 பேர் நம்புறேன். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மல்டி லெவல் பிஸ்னஸ். கீழே 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 நம்மளை நம்பி 1000 பேர் வருவான். 1000 பேரை ஜெயிக்க வைக்கிறதுக்கான பலம் நம்ம கிட்ட இருக்கணும். 1000 பேரை ஜெயிக்க வைக்கிறதுக்கான உழைப்பு நம்ம கிட்ட இருக்கணும். அந்த பலத்தையும் உழைப்பையும் நம்பிக்கையும் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க யாராச்சும் ஒருத்தரை கண்மூடித்தனமா நம்பணும். ஒரு 10 பேர் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அவங்க குறை சொல்லட்டும், கேலி பண்ணட்டும், கிண்டல் பண்ணட்டும், அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், என்ன வேணாலும் பண்ணிட்டோம். ஆனா அவனை ஜெயிக்க வைக்கணும்ன்ற அந்த கான்ஃபிடன்ட் அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கும். எனக்காச்சும் சொன்னா அவன் ஃபீல் பண்ணுவான்ல, நீங்க அவன் வீடு வாங்கியிருக்கேன்னா அதுக்கு இதுதான்ப்பா காரணம், நீ நான் கார் வாங்கியிருக்கேன்னா பைக் வாங்கியிருக்கேன்னா அதுக்கு இதுதான்ப்பா காரணம். சரி அவர் நம்ம இப்படிலாம் பேசிட்டோமே, இப்படிலாம் சொல்லிட்டோமே தப்புன்னு ஒரு நாள் உணர்வான்ல, அன்னைக்கு அந்த ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் பாருங்க. அந்த சந்தோஷத்துக்காக வாழ்நாள் முழுக்க வேலை பார்க்கணும். ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 10 பேரை சூஸ் பண்ணி 10 பேரை எப்படியாச்சும் ஜெயிக்க வச்சு, 10 பேரை வீடு வாங்க வச்சு, 10 பேரை கார் வாங்க வச்சு, 10 பேரை செட்டில் பண்ணி, 10 பேரோட வாழ்க்கை நல்லா இருக்குது, நீங்க தான் காரணம்ன்ற அந்த மன திருப்தி இருந்துதான் போதுங்க வாழ்க்கையில ஜெயிச்சு. நான் ஜெயிச்சது அப்படிதான். இப்போ 10 பேரை ஜெயிக்க வச்சிட்டேன். அடுத்த 100 பேருக்கான டார்கெட்ல ஓடிட்டு இருக்கேன். கம்பெனி 100 பேரை ஜெயிக்க வச்சுட்டாங்க. 1000 பேருக்கான டார்கெட்ல ஓடினுக்கிறாங்க. இன்னைக்கு 6வது வருஷத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணுகிறோம்.
கூடிய விரைவில் 25வது வருஷத்தையும் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். அன்னைக்கு மினிமம் ஒரு 100 பேரோட வாழ்க்கைய பர்மனண்டா வந்து சக்சஸ் பண்ண பெருமையோட நான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பேன். அதே பெருமையும் அதே பேரும் அதே புகழும் உங்க வாழ்க்கையிலும் வரணும்ன்றதுக்காக தான் கிடைச்ச பொக்கிஷத்தை பொக்கிஷமா பாருங்க, கிடைச்ச அப்ளைனை கடவுளா பாருங்க, நம்மளை நம்பி வந்த பிள்ளைகளா பாருங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க, பாசிட்டிவ மட்டும் யோசிங்க, நெகட்டிவ வந்து உள்ள விடாதீங்க, நெகட்டிவ வந்து துளி கூட யோசிக்காதீங்க. என்ன நடந்தாலும் நான் ஜெயிப்பேன்னு நம்புறவங்க சர்வ நிச்சயமா ஜெயிப்பாங்க. அந்த எண்ணத்தோட டிராவல் பண்ணுங்க. ஒரு சாதாரணமா இருந்த என்னோட வாழ்க்கையை வந்து ஒரு பெரிய சாதனையா மாத்தி கொடுத்த ஆக்சஸ் இந்தியா உங்களோட வாழ்க்கையும் சர்வ நிச்சயமா மாற்றும். என்ன ஒரு வழிகள் உங்க வாழ்க்கையில இருந்தாலும் அதை விட அதிகமான சந்தோஷத்தை நீங்க அனுபவிப்பீங்க. அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மனிதனாய் பிறந்தவன் அடையக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். நீங்க இப்ப படக்கூடிய எல்லா கஷ்டத்துக்கும் கண்டிப்பா ஒரு பலன் இருக்கு, கண்டிப்பா ஒரு சந்தோஷம் இருக்கு, கண்டிப்பா ஒரு பெரிய ஹாப்பினஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான், நான் சொன்ன மாதிரி மினிமம் ஒரு 2 பேரை சூஸ் பண்ணி அவன் கூட வாழ்ந்து அவனை ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து பாலா சாரை தான் வந்து பாலா ப்ரோவை தான் வந்து ஜெயிக்க வைக்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு பேச்சுமுத்து, பிரகாஷ், சூர்யா மேடம், சாந்தகுமார் சாரு, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பா சிஸ்டரு, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணகி சிஸ்டரு, இந்த மாதிரி அந்த டீம்ல நிறைய பேர் வந்திருக்காங்க. வீர கணேஷ், நிறைய பேர் வந்திருக்காங்க. நான் சந்தோஷ் சாரை தான் ஜெயிக்க வைக்கணும்னு நினைச்சேன். அங்க பாத்தீங்கன்னாக்கா சுரேந்தர், சூர்யா, யுகா பார்த்திபன், ரவியாதி சாரு, சுதா மேடம், பாலாஜி சாரு, நிறைய சீரிஸ், வெங்கட், ராஜேஷ், கிஷோரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா சாய்னா மேடம், இந்த பக்கம் அக்பர் சாரு, பிரேமு, நிறைய பேர். நான் என்னோட டைரக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஜரா மேடம், சீமா மேடம், சமீமா மேடம், இளங்கோ, பர்வீன், இந்த மாதிரி நான் வெறும் 2 பேரு தாங்க ட்ரை பண்ணேன். இன்னைக்கு 200 பேரோட வாழ்க்கை மாறிட்டு இருக்கு. இப்போ நீங்க அதே மாதிரி 2 பேர் ட்ரை பண்ணீங்கன்னாக்கா உங்களால முடிஞ்ச நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்ற முடியும். கிடைச்ச விஷயத்த பெரிய லெவல்ல பாருங்க, இதுல எப்படி சாதிக்கலாம்னு நினைச்சு செயல்படுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டா, எனி சப்போர்ட் வேணுமா, உங்க அப்புறம் என் நம்பரை வாங்கிட்டு என்கிட்ட அப்பாயின்ட் பண்ணி என்னை நேரில் வந்து சந்திங்க. நீங்க ஜெயிக்கிறதுக்கு நீங்க உழைக்கிறத விட நாங்க உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். ஆக்சஸ் இந்தியா நிறுவனம் தயாரா இருக்கு. சர்வ நிச்சயமா ஏபிஎஸ் செந்தில்குமார் என்கின்ற அந்த வாழும் தெய்வம் சொன்ன ஒரே வார்த்தை, சர்வ நிச்சயமா ஆக்சஸ் இந்தியா மிகப்பெரிய கம்பெனியா மாறும். அதுக்கான சப்போர்ட் பண்ண எல்லாருமே வந்து ஜெயிக்கிறதுக்கு நான் பொறுப்பேற்றுக்குன்னு அவர் சொல்லி தான் இந்த கம்பெனி ஆரம்பிச்சாரு. அதை இன்னை வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொன்ன வார்த்தையை நம்பி நாங்களும் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்கும் நல்லதே நடந்துட்டு இருக்கு. அதே வார்த்தையை நான் உங்களுக்கும் சொல்றேன், சர்வ நிச்சயமா நம்ம எல்லாருமே ஜெயிப்போம், எல்லாரையும் ஜெயிக்க வைப்போம். சர்வ நிச்சயமா நடக்கும். தேங்க்யூ ஸோ மச்.